ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மதுரையை சேர்ந்த சதீஷ், இவருக்கு வயது 19. இவர் பணம் சம்பாதிக்க மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்கின்றார். அங்கு சென்றவுடன் பெரிய பெரிய வீடுகளில் கதவுகளை எல்லாம் தட்டி வேலை கேட்கின்றார். ஒரு நாள் ஒரு 40 வயது பெண்மணி ஒருவரின் பார்வை அந்த இளைஞன் மீது விழுகின்றது. அந்த பெண்மணி அவனை தன் அருகில் அழைத்து, தம்பி, உனக்கு என்னென்ன வேலைகள் செய்ய தெரியும் என்று கேட்கின்றாள். அப்பொழுது அந்த இளைஞன், மேடம், என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் என்கின்றான். உடனே அந்த பெண்மணி, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாயா? நீ என்ன சொல்கின்றாய் என்று கேட்கின்றாள். அதற்கு அந்த இளைஞன், இல்லை மேடம், எல்லா வேலைகளும் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வேலையும் சேர்த்து செய்வேன் என்கின்றான். இப்பொழுது அந்த பெண்மணி முதலில் அந்த இளைஞனை மேலிருந்து கீழாக பார்க்கின்றாள். பார்த்துவிட்டு அந்த இளைஞனை தன் வீட்டில் வேலைக்காக வைத்து கொள்கின்றாள். இப்பொழுது அந்த இளைஞன் சென்னையில் என்ன வேலை தேடிக்கொண்டிருந்தானோ அதே மாதிரியான வேலை அவனுக்கு அங்கு கிடைத்து விட்டது. ஆனால் ஒரு நாள் அந்த பெண்மணியின் பயங்கரமான முகம் அந்த இளைஞனுக்கு தெரிகின்றது. அதை பார்த்து அந்த இளைஞன் இரவு 10 மணிக்கு மிகவும் பயந்து விடுகின்றான். அதை அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். அதனால் அன்று சதீஷ் இதனால் குடும்ப கஷ்டத்திற்காக அவன் சென்னைக்கு வேலைக்காக வந்திருக்கின்றான். அவனுடைய வீட்டில் 2 தம்பிகள் தங்கைகள் இருந்தார்கள். அப்போது சதீஷ் தன் வீட்டில் மூத்தவன். ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழை. வீட்டு பொறுப்பு அவன் தோள்களுக்கு வந்தது. அப்போது சதீஷ் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்தான். பிறகு படிப்பையும் நிறுத்திவிட்டு தன் நண்பர்களுடன் சென்னையில் வேலை செய்ய போகின்றான். இப்பொழுது சதீஷின் நண்பர்கள் சென்னையில் தங்கி பெட்டி கடையில் வேலை செய்கின்றார்கள். சில பேர் சோபா கம்பெனியிலும் வேலை செய்கின்றார்கள். சில பேர் ஹோட்டல்களிலும் வேலை செய்கின்றார்கள். ஆனால் சதீஷுக்கு அந்த வேலையெல்லாம் பிடிக்கவில்லை. அவனுக்கு நன்றாகவே இல்லை. இப்பொழுது சதீஷ் 2 மாதங்கள் சென்னையில் தன் நண்பர்களுடன் வேலை செய்தபோது அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்போது அவனுடைய நண்பர்கள், உனக்கு சென்னை தண்ணீர் ஒத்துக்கவில்லை என்று நினைக்கின்றேன். நீ ஒரு வேலை செய். இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ வீட்டுக்கு போய்விடு. உன்னால் இங்கேயே வேலை செய்ய முடியாது என்றார்கள். ஆனால் சதீஷ் வீட்டில் ரொம்ப வறுமை. பணம் சம்பாதிக்காவிட்டால் வீட்டு செலவு எப்படி நடக்கும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். இப்பொழுது இதையெல்லாம் நினைத்து சதீஷ் வேறு வேலை தேட ஆரம்பித்தான். இப்பொழுது சதீஷ் பெரிய பெரிய பங்களாக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வீட்டுக்குள் யாராவது வேலை தருவார்கள் என்று நினைத்தான். இந்த வீட்டுக்குள் நமக்கு ஏதாவது வேலை கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைத்தான். இப்பொழுது இதனால் தான் சதீஷ் பெரிய பெரிய வீட்டின் கதவுகளை எல்லாம் தட்ட ஆரம்பித்தான். ஆனால் யாருமே கதவை திறந்தாலும் அப்போது சதீஷை பார்த்தவுடன் கதவை சாத்தி விடுகின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சென்னை எவ்வளவு பெரிய நகரம் என்று. தெரியாத ஆட்களை யாரும் உள்ளே வீட்டிற்குள் விடமாட்டார்கள். அதனால்தான் யாரும் அவனை வேலைக்கு வைக்கவில்லை, வேலை கொடுக்கவும் இல்லை. அப்பொழுது சிவா அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒரு கதவுக்கு முன்னால் போய் நின்று கதவின் மணியவும் அடிக்கின்றான். அப்போது பின்னால் இருந்த அந்த வீட்டின் உரிமையாளர் தன் காரில் வருகின்றார். அவருக்கு சுமார் ஒரு 40 வயது இருக்கும். அந்த பெண்மணியின் பெயர் பவித்ரா. பவித்ரா தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவுடன் அப்போது சதீஷ் கதவை அடித்து திறந்து பார்க்கின்றான். உடனே சதீஷ் தன் அருகில் அழைக்கின்றாள். அப்போது சதீஷ் ரொம்ப பயந்து விட்டான். ஆனால் பவித்ரா அவனிடம், நீ யார், எதற்காக கதவை தட்டுகின்றாய் என்று கேட்கின்றாள். அப்பொழுது சதீஷ் அவனிடம், மேடம், ஒன்றுமில்லை, நான் சும்மாதான் இங்கே வந்திருக்கின்றேன் என்கின்றான். உடனே பவித்ரா அவனிடம், இல்லை இல்லை, நீ திருடன் இல்லையே என்று கேட்கின்றாள். அப்பொழுது சதீஷும், ஐயோ இல்லை மேடம், நான் ரொம்ப ஏழ்மையான பையன், நான் திருடன் இல்லை, யாராவது உள்ளே இருந்து வருவார்களா என்று பார்ப்பதற்காகத்தான் கதவை நான் தட்டி கொண்டிருந்தேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வேலை செய்ய தயாராக இருக்கின்றேன், எனக்கு வேலை வேண்டும் என்கின்றான். அப்பொழுது
பவித்ரா அவனிடம், வீட்டுக்குள் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கின்றேன். இந்த வீட்டின் உரிமையாளர், இந்த வீடு என்னுடையது. உனக்கு வேலை வேண்டுமென்றால் நீ என்ன வேலை செய்வாய் என்று சொல் என்கின்றாள். அப்பொழுது சதீஷ் அவனிடம், மேடம், நான் எந்த வேலையும் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். உடனே பவித்ரா சதீஷை மேலிருந்து கீழாக பார்த்த பிறகு கவனமாக பார்க்கின்றாள். பிறகு சதீஷிடம், நீ பணத்துக்காக யாரையாவது கொலை கூட செய்வியா? நான் உனக்கு 4-5 கோடி ரூபாய் கூட நான் கொடுக்கின்றேன் என்று கூறினாள். அதற்கு நீ யாரையாவது கொன்று விடுவியா என்று கேட்டாள். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டவுடன் சதீஷின் கையும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போது சதீஷ், மேடம், நீங்கள் என்னை விட்டுடுங்கள், உங்கள் வீட்டில் எனக்கு வேலை வேண்டாம் என்கின்றான். அப்போது சதீஷ் ரொம்பவும் பயந்து விட்டான். சதீஷ், பவித்ரா மேடம், நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டு வேலைகளை மட்டும்தான் நான் செய்வேன். அதனால் இதையெல்லாம் என் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்கின்றான். அப்போது சதீஷ் பவித்ராவின் முன்னால் கை கூப்பி, மேடம், நான் இங்கிருந்து போகின்றேன், எனக்கு வேலை வேண்டாம் என்கின்றான். உடனே பவித்ரா அவனை தன் அருகில் அழைத்து, நான் உன்னை சோதித்து கொண்டிருந்தேன். நீயும் பணத்துக்காக எதுவும் செய்ய துணியும் ஆட்களில் ஒருவனாக இருப்பியோ என்றுதான் நினைத்தேன். பரவாயில்லை, உன் நடத்தை எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்திருக்கின்றது. நீ எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய்யலாம் என்றாள். நான் உனக்கு வேலை தருகின்றேன் என்கின்றாள். அப்பொழுது சதீஷ் கேட்கின்றான், மேடம், நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? உடனே பவித்ரா சொல்கின்றாள், ஒன்றுமில்லை, வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், வீட்டை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்ய வேண்டும், சம்பளத்தை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம், நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்றாள். அப்பொழுது சதீஷ் சொல்கின்றான், மேடம், சரி, நான் நாளைக்கு உங்கள் வீட்டிற்கு வருகின்றேன், என் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வருகின்றேன் என்றான். நாளை முதல் வேலையை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்பொழுது அங்கிருந்து கிளம்பினான். இப்படியே பவித்ரா தன் காரை எடுத்துக்கொண்டு அவளும் வீட்டிற்கு போய் விடுகின்றாள். அப்பொழுது சதீஷ் கதவில் இருந்து திரும்பி தன் நண்பர்களிடம் போகின்றான். தன் நண்பர்கள் தங்கி இருந்த அறையை சென்று, தம்பி, எனக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைத்து விட்டது, நான் நாளை முதல் அங்கேயே இருப்பேன் என்று சொல்கின்றான். இப்பொழுது இப்படி சதீஷ் தன் நண்பர்கள் அறையிலிருந்து தன் பாத்திரங்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் ஒரு பையில் கட்டி கொள்கின்றான். கட்டிக்கொண்டு அடுத்த நாள் அந்த மேடத்தின் வீட்டிற்கு செல்கின்றான். அப்போது சதீஷ் பவித்ரா வீட்டிற்கு வரும்பொழுது பவித்ராவின் வீடு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கின்றது. பெரிய வீடுதான். வீட்டுக்குள் மட்டும் தனியாகவே உட்கார்ந்திருந்தாள் பவித்ரா. அவளை தவிர வேறு யாரும் வீட்டில் இல்லை. இப்பொழுது இப்படி சதீஷ் வீடு முழுவதையும் பார்க்கின்றான். வீடு பார்க்க பல மாதங்களாக சுத்தம் செய்யாதவது போலவே இருந்தது. உடனே சதீஷ் காலையில் இருந்து மாலை வரை வீட்டை சுத்தம் செய்கின்றான். மாலை ஆனவுடன் பவித்ரா மேடம் சதீஷிடம், சதீஷ், உனக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்கின்றாள். அப்பொழுது சதீஷ், இல்லை மேடம், எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் நான் சமைக்க இப்பதான் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்றான். சீக்கிரம் கற்றுப்பேன் என்கின்றான். உடனே பவித்ரா மேடம் சொல்கின்றாள், பரவாயில்லை, நீ என் கூட கிச்சனுக்கு வா, நான் உனக்கு சமைக்கிறேன் என்று அவளும் கூறினாள். நீ அப்படியே நான் சமைக்கிறதை பார்த்து கொண்டிரு, அப்போது உனக்கே பிடிக்கும், நீ சீக்கிரம் கற்றுக்கொள்வாய் என்கின்றாள். இப்பொழுது சதீஷும் பவித்ராவின் கிச்சனுக்கு போகின்றான். பவித்ரா அவனுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கமாக ஆரம்பிக்கும் போதே சதீஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. சதீஷும் பவித்ராவுடன் ரொம்ப நெருங்கி பழகுகின்றான். ஏனென்றால் அவனுக்கு அங்கு ஒரு பெரிய பங்களா வேலை செய்ய கிடைத்து விட்டது என்று. ஆடம்பரமான வீடு, அதில் தங்க அவனுக்கு அனுமதி கிடைத்து விட்டது. அவனுக்கு எதுவும் குறையே இல்லை. இதையெல்லாம் நினைத்து அவன் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான். இப்பொழுது இப்படி சாப்பாடு தயாரானும் இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அப்பொழுது சதீஷ், பவித்ராவின் மேடம், இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா என்று கேட்டான். ஏன் மேடம்? நான் உடனே, மேடம், எனக்கு யாரும் இல்லை என்கின்றாள். அப்பொழுது சதீஷும் கேட்கின்றான், ஏன் மேடம்? உடனே
பவித்ரா சொல்கின்றாள். என் தலைவிதிப்படியே நடக்கட்டும். என் வாழ்க்கையில் யார் வந்தாலும் என்னை விட்டு போய்விடுகின்றார்கள். பார், ஒரு நாள் நீயும் என்னை விட்டு போய்விடுவாய் என்கின்றாள். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டவுடன் சதீஷுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அடைகின்றான். பிறகு சொல்கின்றான், மேடம், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? உடனே அவனிடம், இங்க பார் சதீஷ், எனக்கு ஒரு வியாதி இருக்கின்றது. அந்த வியாதி அடிக்கடி இரவில் வந்துவிடும். நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதனால்தான் என்னை பார்த்து பயந்து என் வீட்டை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். அப்பொழுது சதீஷும் இதை கேட்டவுடன் ரொம்ப யோசனையில் ஆழ்ந்து விடுகின்றான். என்ன வியாதி இது? ஏன் எல்லோரும் இவர்களை விட்டு போறாங்க என்று யோசிக்கின்றான். ஆனால் அவன் எதுவுமே பேசவில்லை. பிறகு இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். இரவு ஆனதும் பவித்ரா சதீஷிடம், நீ ஒரு வேலை செய், என் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு இங்கேயே நீயும் படுத்துக்கொள், எனக்கு நல்லா இருக்கும் என்கின்றாள். உடனே சதீஷும் சொல்கின்றான், மேடம், நான் உங்கள் அறையில் இப்படி படுத்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? உங்களை பற்றியும் என்ன நினைப்பார்கள்? உடனே பவித்ரா சொல்கின்றாள், நம் வீட்டுக்குள் யாரும் இல்லை, யார் என்ன நினைக்கப் போகிறார்கள்? சரி, பரவாயில்லை. உனக்கு என் கூட படுக்க பிடிக்கவில்லை என்றால் நீ பக்கத்து அறையில் படுத்துக்கொள் என்கின்றாள். இப்பொழுது இப்படியே பவித்ரா தன் படுக்கை அறையில் படுத்து கொள்கின்றாள். சதீஷும் அவனுடைய படுக்கை அறைக்கு அடுத்த அறையில் போய் படுத்து கொள்கின்றான். ஆனால் இப்பொழுது சதீஷுக்கு இரவில் தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கிடைத்து விட்டதே, வேலை அதிகமும் இல்லை, சுத்தம் செய்வது மட்டும்தான். சந்தோஷத்தில் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அப்பொழுது இரவு 12 மணியும் ஆனது. அப்போது பவித்ரா அறையிலிருந்து வினோதமான பயங்கரமான சத்தங்களும் வர ஆரம்பித்தனர். உடனே சதீஷும் எழுந்து உட்கார்ந்து பவித்ரா அறை பக்கம் போக ஆரம்பித்தான். போக போக சத்தங்கள் இன்னும் அதிகமாகி கொண்டே இருந்தது. சாதாரண சத்தங்கள் இல்லை, அது ரொம்ப பயங்கரமான சத்தங்கள். இப்பொழுது சதீஷ் ரொம்பவே பயந்து விட்டான். ஆனால் தைரியத்தை வரவழைத்து அங்கேயே நின்று விட்டான். அப்போது பவித்ரா மேடத்தின் கதவை தன் கால்களால் திறக்க முயன்ற போது அவன் உதைத்தவுடன் கதவும் திறந்தது. ஒரே உதையில் கதவை திறந்து விட்டு அப்போது சதீஷ் அறைக்குள் போனதும் பவித்ரா மேடமின் உடலில் துணி எதுவும் இல்லை. முடியும் கலைந்து போயிருந்தது. உடல் முழுவதும் இறுக்கமாகி இருந்தது. வினோதமான சத்தங்களை எழுப்பி கொண்டிருந்தாள். உடல் ரொம்பவே நடுங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது பவித்ராவின் நிலை அப்படி இருந்தது. யாராவது அந்த நிலையில் பார்த்தால் உண்மையிலேயே பயந்து அங்கிருந்து ஓடிவிடுவார்கள். ஆனால் சதீஷுக்கு தெரியும் தன் மேடத்துக்கு ஏன் இப்படி நடக்கின்றது என்று. அதனால் சதீஷ் அங்கு அனுமனை போல் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்து நகரவே இல்லை. பவித்ரா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் தன் முன்னால் யாரோ நிற்கிறார்கள். தன் உடம்பில் துணி இல்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. பவித்ராவுக்கு கொஞ்சம் கூட சுய நினைவே இல்லை. அவளை ஏதோ ஆட்கொண்டு இருந்தது. அப்பொழுது பவித்ரா சொல்கின்றாள், நீ யார், இங்கே என்ன செய்கின்றாய்? இங்கிருந்து முதலில் வெளியே போ என்றாள். இல்லை என்றால் உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் என்கின்றார்கள். இப்பொழுது சதீஷ் இதை கேட்டவுடன் அவளிடம் சொல்கின்றான், சரி, நான் பார்க்கின்றேன் நீ யார் என்று. நீ என்னை பிடுங்கிக் கொண்டாய் என்றாள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை தொட்டு பார் என்கின்றார். இப்பொழுது சதீஷ் அனுமனை போல் உறுதியாக அங்கு நின்று கொண்டிருந்தான். கொஞ்சமும் பயப்படவே இல்லை. அப்பொழுது பவித்ரா அவனிடம், உனக்கு சாக பயம் இல்லையா? இங்கே என்ன செய்ய வந்திருக்கின்றாய் என்கின்றாள். அப்பொழுது சதீஷ் சொல்கின்றான், ஆம், நீ நினைப்பது சரிதான், எனக்கு சாக பயமில்லை, நான் சரியான இடத்தில்தான் இருக்கின்றேன் என்கின்றான். இப்பொழுது சதீஷ் எவ்வளவு சொன்னாலும் ஓடிப்போய் பவித்ராவை கட்டி பிடித்து சில மந்திரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். இப்பொழுது சதீஷும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் பவித்ராவின் உடல் இன்னும் அதிகமாக நடுங்க ஆரம்பிக்கின்றது. இன்னும் அதிகமாக அவள் சத்தம் அலறுகின்றாள். ஆனால் சதீஷ் அவனை இறுக்க பிடித்து கொண்டிருந்தான், விடவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பவித்ராவின் மேடையை தன் கைகளால் பிடித்து கொண்டிருந்தான். மந்திரம் சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் அரை மணி நேரம் கழித்து திடீரென்று மேடமின் உடல் தளர்ந்து விட்டது. அவள் பிறகு லேசாகி விட்டாள். அப்போது அந்த மேடம் சுயநினைவுக்கு வந்தவுடன் தன் மேல் இருந்து
சதீஷ் தூக்கி கொண்டிருப்பதை பார்த்து அவனை தள்ளிவிட்டு தன் துணியையும் சரி செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுது சதீஷ் அங்கிருந்து எழுந்து பக்கத்தில் நின்றான். பிறகு சதீஷ் மேடமிடம் கேட்கின்றான், மேடம், திடீரென்று உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் கத்துகிறீர்கள் என்று? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இப்பொழுது எதை கேட்டாலும் பவித்ரா மேடம் ரொம்ப நேரம் அழுது கொண்டே, அதுதான் என் வியாதி, இதனால் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. இந்த வியாதினால் நான் ரொம்ப கஷ்டப்படுகின்றேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் கூட என்ன நடக்கின்றது என்று. என்னாலும் என் கணவரும் என்னை விட்டு போய்விட்டார். வீட்டில் யாரும் என்னுடன் இருக்க தயாராக இல்லை என்கின்றாள். அப்பொழுது சதீஷும் பவித்ரா மேடமிடம் சொல்கின்றான், மேடம், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்காக நீங்கள் மேடம், எனக்கு எல்லாம் புரிகின்றது. இரவு ஆனதும் நீங்கள் இப்படி ஆகிவிடுகிறீர்கள் என்று. உங்கள் மேல் ஒரு கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கின்றது. இதை எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியும் என்றான். இப்பொழுது இதை கேட்டவுடன் பவித்ரா மேடம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகின்றாள். ஏனென்றால் இதுவரை அவள் வியாதி வந்தபோது யாரும் அவளுக்கு முன்னால் நின்றதே இல்லை. எல்லோரும் அவளை விட்டு அறையில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அப்போது சதீஷ் அவனுக்கு முன்னால் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் பவித்ரா மேடமுக்கு அவன் மீது நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அவளுக்கு நம்பிக்கையும் வந்துவிட்டது. உடனே பவித்ரா மேடம் சதீஷிடம் கேட்கின்றாள், சதீஷ், என் வியாதியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது சதீஷ் சொல்கின்றான், மேடம், இது எல்லாம் என் சிறு வயதிலிருந்தே நான் எங்கு ஊரில் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றான். இப்பொழுது இதை கேட்டவுடன் அந்த பவித்ரா மேடம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகின்றாள், திக்கிட்டு போகின்றாள். அப்போது சதீஷிடம் கேட்கின்றாள், அப்போது சதீஷ், நீ யாரை இப்படி பார்த்திருக்கின்றாய்? அப்பொழுது அந்த மேடம் சொல்கின்றான், மேடம், என் வீடு மதுரையில் இருக்கின்றது. என் அப்பா ஒரு பெரிய மந்திரவாதி. தினமும் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் 10 முதல் 20 பேருக்கு மேல் வந்து விடுவார்கள். என் அப்பா தான் அவர்களை சரி செய்து வீட்டிற்கு அனுப்பி விடுவார். நான் உங்களை இப்படி செய்ததை பார்த்தபோது தான் எனக்கு புரிந்தது, உங்கள் மேல் ஏதோ ஒரு ஆவி நிழல் கொண்டு இருக்கின்றது என்று. இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் தான் எனக்கு உங்களை பார்த்தவுடன் பயமில்லை. மேடம், கவலைப்படாதீர்கள், நீங்கள் சீக்கிரம் சரியாகி விடுவீர்கள் என்றான். இப்பொழுது பவித்ரா இதை கேட்டவுடன் இன்னும் அதிகமாக அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. மேடம், சதீஷ் தன் மார்போடு அணைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாள். அப்பொழுது பவித்ரா மேடம் சதீஷ் தன் வேலைக்காரன் என்பதையும் அவன் வேலை செய்ததான் இங்கே வந்திருக்கின்றான் என்பதையும் கவனிக்கவில்லை. உடனே அந்த மேடம் சொல்கின்றாள், சதீஷ், உன் பேச்சை நான் நம்பவில்லை என்கின்றாள். அப்பொழுது சதீஷ் சொல்கின்றான், மேடம், என்னை நம்புங்கள், நான் உங்களை சரி செய்து விடுவேன். ஆனால் அதற்கு நீங்கள் என் கூட என் கிராமத்திற்கு வர வேண்டும் என்றார். என் அப்பாவை பார்க்க வேண்டும் என்கின்றான். இப்பொழுது அந்த மேடம் சொல்கின்றார், சரி, நீ எங்கு கூட்டி போனாலும் நான் உன் கூடவே வர தயார். ஆனால் நீ என்னை விட்டு போக மாட்டாய் அல்லவா? அதற்கு சதீஷும் சொல்கின்றான், மேடம், இந்த நிலையை கண்ட பிறகு நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீங்கள் குணமடையும் வரை நான் உங்கள் கூடவே இருப்பேன். இப்படியாக பாதி இரவும் கடந்து விட்டது. அப்பொழுது அந்த மேடம் சதீஷிடம் சொல்கின்றாள், சதீஷ், நீ ஒரு வேலை செய், என் பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கொள். நீ என் அருகில் இருந்தால் எனக்கு பயமே இருக்காது. சதீஷும் மறுக்காமல் அவள் பக்கத்தில் கட்டிலில் போட்டு படுத்து கொள்கின்றான். இருவரும் அங்கே தூங்குகிறார்கள். இப்படியாக ஒரு 18 முதல் 20 நாட்களும் கடந்து நவராத்திரி மாதமும் தொடங்குகின்றது. அப்பொழுது சதீஷும் அந்த மேடமை தன் கிராமத்திற்கு அழைத்து செல்கின்றான். அங்கே தன் தந்தையிடம் மேடத்திற்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் சொல்கின்றான். அப்போது சதீஷும் தன்னை அந்த மேடத்தை பார்த்து, இந்த வியாதி மிகவும் தீவிரமானது, இது உங்களுக்கு சிறு வயதிலிருந்து இருக்கின்றது என்கின்றார். இதை கேட்ட அந்த மேடம் சொல்கின்றார், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், நான் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது சதீஷின் தந்தை அவளிடம் சொல்கின்றார், இங்கே பாருங்கள், இதற்கு 5 நாட்கள் ஆகும். இங்கே இருந்து நீங்கள் பூஜை ஹோமம் எல்லாம் செய்த பிறகுதான் இதை சரி செய்ய முடியும் என்றார். உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்கள் வீட்டில் 5 நாட்களும் தங்குகின்றேன்.
எப்படியாவது நான் குணமடைய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்றாள். நான் குணமடைந்தால் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோளாக நிறைவேறியதாக இருக்கும் என்றாள். இப்படியே சதீஷின் தந்தை மதுரையில் மிகவும் பிரபலமான மந்திரவாதி. அவர் நிறைய பேரை குணப்படுத்துகின்றார். அப்போது அந்த மேடமும் அவர்கள் வீட்டில் 6 நாட்கள் தங்கியிருக்கின்றார். நவராத்திரி பூஜைகள் நடக்கின்றனர். மேடமும் சிறு வயதிலிருந்து பிடித்திருந்த அந்த நிழலை அந்த தந்தை அவருடைய உடலிலிருந்து விரட்டி அடிக்கின்றார். அந்த மேடம் தன் உண்மையான உருவத்திற்கு வந்தவுடன் கதறி அழத் தொடங்கின்றார். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து அந்த நிழல் அவளை பிடித்திருந்தது, அவளை ஆட்கொண்டிருந்தது. அது நினைத்தபடி அந்த மேடை நடத்தியது. அதனால் அந்த நிழல் அப்போது அந்த உடலை விட்டு போனவுடன் அந்த மேடம் தன் உடலை மிகவும் இலகுவாக உணர்கின்றாள். இப்படியாக அந்த மேடம் சதீஷின் தந்தைக்கு மிகவும் நன்றி சொல்கின்றாள். 1,00,000 ரூபாய் பரிசையும் கொடுக்கின்றாள். அவளுடைய பழுதடைந்த வீட்டையும் கட்டி கொடுக்கின்றாள். அப்போது அந்த மேடம் சதீஷின் முழு வாழ்க்கையையும் அப்படியே மாற்றி விடுகின்றாள். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக்கின்றாள். இப்படியாக சதீஷும் மறுபடியும் தன் மேடம் சென்னைக்கு சென்று அவர் வீட்டில் சந்தோஷமாக வாழ தொடங்குகின்றான். நாட்கள் செல்ல செல்ல அந்த மேடத்திற்கு சதீஷின் மீது காதல் வர ஆரம்பிக்கிறது. இருவரும் ஒரே வீட்டில் தங்கி ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு ஒன்றாக தூங்கும் பொழுது சதீஷுக்கு அந்த மேடத்தின் மீது காதலும் வருகின்றது. அந்த காதல் அந்த மேடத்தின் 26 வயது வித்தியாசத்தில் இருக்கின்றது. இப்படியாக அந்த பவித்ரா மேடம் முழுமையாக குணமடைந்த பிறகு 3 வருடங்கள் கழித்து அந்த மேடம் சதீஷை மாப்பிள்ளையாக ஏற்று திருமணம் செய்து கொள்கின்றார். அவர்களுடன் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழிக்க தொடங்குகின்றார். அப்போது அந்த மேடத்திற்கு வயது 25 வயது இருந்தபோதுதான் அந்த நிழல் அவளை பிடித்திருக்கும் போல இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். பெற்றோர்கள் பல இடங்களில் சிகிச்சை அளித்தார்கள். ஆனால் அந்த மேடம் குணமடையவில்லை. மேடத்தின் பெற்றோர்கள் நினைத்தார்கள், எங்களுக்கு ஒரு மகள், எங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்கின்றது, எந்த குறையும் இல்லை. அதனால் எல்லா சொத்தையும் அவள் பேருக்கு எழுதி வைத்துவிட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள். அவன் அவளை கவனித்துக் கொள்வான். இப்படியாக மேடத்திற்கு ஒரு பையனுடன் திருமணமும் நடந்தது. அந்த பையன் மேடம் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தான். ஆனால் அவளுடைய வியாதியை பார்த்து அவனுடைய கணவன் மிகவும் பயந்து போய் அவளை விட்டு சென்று விட்டான். அப்போது அந்த மேடம் தன் வீட்டில் அவ்வளவு தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சில நாட்கள் கழித்து அவளுடைய பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள். அப்போது முதல் அவள் முற்றிலும் தனிமையாக்கி விட்டாள். அதன் பிறகுதான் அந்த மேடம் சதீஷை சந்தித்தாள். இப்படியாக சதீஷ் பவித்ரா மேடமை முழுமையாக குணப்படுத்துகின்றான். பிறகு பவித்ரா மேடத்தை திருமணம் செய்து கொள்கின்றான். வீட்டு மாப்பிள்ளையாக அவன் வீட்டிலேயே சந்தோஷமாக வாழ தொடங்குகின்றான். அப்போது சதீஷின் ஒரு அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாம் தானாகவே கிடைத்தது. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தும் பணம் மற்றும் மனைவி எல்லாம் சரியாக அமைந்தது. அவன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக வாழத் தொடங்கினான். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.